சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. டாஸ்மாக் ஊழல் உதயநிதி ஸ்டாலினை தூக்கியது அமலாக்கத்துறை. அதாவது சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து கைப்பற்றிய ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க ஐகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் அதனை மீறி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதா வழக்கு தொடரப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தினாங்க. அப்போது டாஸ்மாக் தொடர்புடைய அரசியல் புள்ளிகள், தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. முக்கியமான பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர்கள் விக்ரம், ரவீந்திரன் உள்ளிட்டோர் இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம், ரவீந்திரன் ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்து பராசக்தி, பாவக்கதைகள் உள்ளிட்ட படத்தை தயாரிச்சிருக்காரு. ஆனால் இந்த டான் பிக்சர்ஸே உதயநிதி ஸ்டாலினோட இன்னொரு நிறுவனம் என்று சொல்லப்படுது. மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலின் தான் டான் பிக்சர்ஸோடைய அஃபிஷியல் ஓனர் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆகாஷ் பாஸ்கரன் உட்பட 3 பேரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அவர்களிடமே திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் அவர்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டாங்க. ஆனால் அமலாக்கத்துறையினர் ஆவணங்களை திரும்பி ஒப்படைக்காமல் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஆவணங்கள் தொடர்பான நோட்டீஸ் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு அதிகாரி மூலம் சம்மன் சென்றதாக புகார் எழுந்தது. நீதிமன்ற உத்தரவை மீறி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப்குமார், நிர்வாக இயக்குனர் உள்ளிட்டோரும் வரும் அக்டோபர் 25 நேரில் ஆஜராக உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்பு குறித்து அமலாக்கத்துறை ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு முந்தைய விசாரணையில் நீதிமன்றம் கோரியது. ஆனால் பறிமுதல் செய்த பொருட்களை திரும்பி வழங்காததால் அவமதிப்பு குற்றச்சாட்டு எழுந்தது. ஏற்கனவே அமலாக்கத்துறையின் பதில் மனு தாமதத்திற்காக உயர்நீதிமன்றம் 30,000 அபராதம் விதித்திருந்தாங்க. இதற்கெல்லாம் மறைமுகமாக பின்னணியில் இருப்பது திமுக தான் எனவும் அந்த ஆதாரங்களை அழிக்க முற்படுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த ஆதாரங்களை அழிக்க அவருடைய பவரை யூஸ் பண்ணி அதை ஒப்படைக்க வைக்காமல் செய்கிறார் என ஒரு பக்கம் தகவல்கள் பரவி கொண்டு தான் வருகிறது. ஒருவேளை இந்த டாஸ்மாக் ஊழலில் டான் பிக்சர்ஸ் பாஸ்கரன் மாட்டினால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு செல்வது உறுதி என தற்போது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.